எங்கள் அப்பாவை கார் அடித்தது இந்த இடத்துல தான். என்னப்பா ஃபோன்லாம் பண்ணியிருக்கேன் சம்பளம் வாங்கினதே பேசுவேன்னு சத்தியமெல்லாம் பண்ணி ஒரு ரூபா சம்பளம் வந்துருச்சோ அதான பார்த்தேன் என்னடா என்னதான் ஆச்சு? எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? பேசிக்க எங்கள் அப்பா டிரைவர் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் பார்க்காம கிராஸ் பண்ண மாட்டார். அவன் எங்கள் அப்பா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இடிக்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அவன் நோக்கம் எங்கள் அப்பாவை இடிக்கிறது தான். ஏன்னா வாட்ஸ்அப் ஆடியோவில் அவன் ஆரன் அடித்த சவுண்டும் கேட்கல, பிரேக் அடித்த சவுண்டும் கேட்கல. அவன் நிறுத்தணும்னு நினச்சிருந்தானா ஆரன் அடிச்சிருப்பான், பிரேக் அடிச்சிருப்பான், வண்டியை நிறுத்திருப்பான். ஒருவேளை குடிச்சிருந்தானா இடிச்சதுக்கு அப்புறம் நிறுத்திருப்பான்ல. வந்தான், இடிச்சா, போயிட்டான். இதை பாருங்க, கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். நாளைக்கு எப்படியும் பணம் கிடைச்சிடும். அப்பாவுக்கு நல்லபடியாக ஆபரேஷன் முடிஞ்சதுன்னா அப்பாவை யாருன்னு சொல்லுவார்ல, அவனை இழுத்துட்டு வந்து இங்கே வச்சு அடிப்போம். வாங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது யாரு கூட இருக்காங்களோ அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். எனக்கு இப்போ அப்படி தோணுது. கரெக்டுங்க. பிரச்சனை வரும்போது யார் கூட இருக்காங்களோ அவங்க கூட தான் இருக்கணும். இதில் பாருங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே வர முடியாது, நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால நான் அங்கே வர முடியாது. கிளம்புண்ணா. ஏங்க ஏன் கோபப்படுறா? என்ன சட்டையெல்லாம் மாத்திட்ட? கனவு வந்துருச்சா? இல்லை, காசு வந்துருச்சு. அப்பா ஆப்ரேஷன் காசு ரெடி பண்ணிட்டேன். ஓ, என்ன கனவு வந்திருந்தா அப்பாவை இடிச்சது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, நான் வரேன். இனிமே நீ புக்கு வைக்க வர வேணாம். அப்பா ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அண்ணன் ஸ்கூல்ல சேர்த்து விட்றேன்னா? சேர்த்து விடுனா ப்ளீஸ். எல்லாரும் என்ன கண்ணு தெரியாத பொண்ணு எப்படி கலெக்டர் ஆவேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கண்ணா. எங்க யாரு? அண்ணனை நான் தான் அடிக்க சொன்னேன். அதை ஏன் இப்போ சொல்ல முடியாது. கடைக்கு வாங்கலேன். என் லைஃபே போச்சுடா, சரகம் போச்சுடா. அடிக்கிறதுனா அடிச்சிருந்தேன், இனிமேல் அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ணியை பார்த்து வந்துட்டேன், நாளைக்கு கடைக்கு வரேன்ட்டாங்க. பார்சல் கட்ட வேணாமா? சங்கரே சங்கரே, நேற்று நீ பிரியாணி வாங்கி தருவ நினச்சி சாப்பாடே எடுத்துகிட்டு வரலப்பா. சரிங்கய்யா, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம் தம்பி, இன்னைக்கு நான் டிஃபன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி தம்பி, நல்லா இருப்பா. நிறுத்து. சரி விடு. அவன் இழுத்து பூட்டிட்டு போயிட்டானா விட்டுற முடியுமா? வண்டி எடு. எங்க? அப்பா ஆபரேஷனுக்கு பணம் வேணும் இல்ல? அதுக்கு எனக்கு ஒண்ணுனா நீ வந்த இல்ல, அப்ப உனக்கு ஒண்ணுனா வண்டி எடு. வா. வா.
உட்காரு வரேன். தேங்க்யூ. பென் இருக்கா? ஏங்க நில்லுங்க, ஏங்க நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் 2 நாள்ல அப்பாவுக்கு ஆப்ரேஷன். அட்வான்ஸ் பணம் பே பண்ணியாச்சு. 4 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்க்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கேன். மீதி 6 லட்சம் ரூபாய் ஆப்ரேஷன் முடியறதுக்குள்ள எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. வண்டி எடு. என்ன ஏதுங்க இவ்வளோ பணம்? ஏதுனா எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம். அப்போ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, அப்போ காசு இருந்தாதான் நீங்க தாலி கட்டுவீங்களோ? வண்டி எடு.